இங்க நம்ம ஹீரோ டீ கடை வச்சிருக்கான். அங்க ஆளே வரமாட்டாங்கன்னு இருந்த வடை எல்லாத்தையும் தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து சேல்ஸ்மேன் விக்கிறதுக்காக டீ தூள் பாக்கெட்டை எடுத்து கொடுக்குறான். இவனோ யாருமே டீ குடிக்க வரலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காலியாகாம இருக்கிற பழைய பாக்கெட்டை எடுத்து ரிட்டர்ன் கொடுக்குறான். இதை பார்த்த சேல்ஸ்மேன் அப்ப உங்களுக்கு சைனா டீ தூள் தான் பெஸ்டா இருக்கும், இதுலயே பால் டீ தூள் சக்கரன்னு எல்லாமே இருக்குன்னு சொல்றான். ஹீரோவோ இதுல கெமிக்கல் கலந்துருக்கும், எனக்கு வேணான்னு சொல்றான். பட் அவனோ இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோவும் அந்த பக்கம் போன ஒரு தாத்தாவை கூப்பிட்டு புதுசா டீ தூள் வந்திருக்கு, குடிச்சு பாருங்க, ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் ஃப்ரீன்னு சொன்னதும் தாத்தா வேமா கடைக்குள்ள வந்தே உட்காந்துறாரு. டீ போட்டு தாத்தாட கொடுக்குறாங்க. அவர் அதை குடிச்சிட்டு டீ சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பின்னாடி விழுந்துடுறாரு. இவங்களும் வேமா போய் அவரை எழுப்ப பாக்குறாங்க. பார்த்தா அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அதே நேரம் போலீஸ் வர சவுண்ட் கேட்டதோ இவங்க அவரை தூக்கி உட்கார வச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி செட் பண்றாங்க. போலீஸ் வந்து ஒரு திருடனை பத்தி விசாரிக்கிறாரு. இவங்க தெரியாதுன்னு சொன்னதும் தாத்தா கிட்ட கேக்குறாரு. அப்ப இவங்க அவருக்கு காது கேட்காதுன்னு போய் சொன்னதால போலீஸும் அதை நம்பி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க நைஸா அவரை வண்டியில தூக்கிட்டு வந்து தாத்தாவோட வீட்லயே படுக்க வச்சிடறாங்க. இவங்க போனதும் தாத்தா நெஞ்சு வலியில இறந்துட்டாருன்னு சொல்லி ஹீரோ கிட்டயே வந்து இறந்த வீட்டுல டீ கொடுக்க சொல்றாங்க. அங்க தாத்தாவோட பையன் அவர் இறந்ததை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ தாத்தா வாயில இருந்து நுர வரதை பார்த்து நெஞ்சு வலியில இறந்தவருக்கு எப்படி வாயில இருந்து நுர வரும், யாரோ விஷம் வச்சுதான் என் அப்பாவை கொன்னுட்டாங்க, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சண்டை போடுறான். அதே நேரம் போலீஸும் அங்க வர பையன் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்ட சொல்றான். போலீஸும் டீ கடையில தாத்தாவை பார்த்த ஞாபகம் வந்து ஹீரோ மேல சந்தேகப்பட்டு ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவனும் பதட்டத்துல புதுசா ஒரு டீ போட்டு கொடுத்தோம், அதை குடிச்சதும் அவர் இறந்துட்டாருன்னு உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டதும் பையன் கோவப்பட்டு அவங்கள வெட்ட வரட்டிட்டே வர்றான். அப்போ சடனா செத்து போன தாத்தா எழுந்து உட்காந்துடுறாரு. தாத்தா கடன் தொலை தாங்க முடியாம நான் தான் விஷத்தை குடிச்சேன், பட் எப்படி பொழைச்சேன்னு தெரியலன்னு சொல்றாரு. அங்க உள்ளவங்க விஷம் குடிச்சவரையே இந்த டீ காப்பாத்திருச்சுன்னு பேசுறாங்க. இவங்களும் எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு அங்க இருந்து வெளியில வராங்க. நேரா கடைக்கு போனா அங்க ஒரு ஆள் வந்து தாத்தாக்கு டீ கொடுத்தது யாருன்னு விசாரிக்கிறாரு. இவனும் பயந்து நான் தான் டீ கொடுத்தேன், மன்னிச்சிருங்க, தாத்தா தான் பொழைச்சிட்டார்லன்னு சொல்றான். வந்தவரோ இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே ஒரு உயிர் போக போது டீ போட்டு கொடுப்பா, எவ்வளவு நாள் காசு தரேன்னு சொல்றாரு. அதே நேரம் நிறைய பேர் வண்டியில வந்து இவங்கிட்ட டீ போட சொல்லி கேக்குறாங்க. இவனும் ஆளே வராத கடைக்கு ஆளுங்களா வந்ததும் ரொம்ப ஹாப்பியா ஒரு டீ நீ 50 ரூபான்னு சொல்றான். அவங்களும் இவன் கேட்ட காசை கொடுத்துறாங்க. அப்படியே கொஞ்ச நாளா நிறைய சம்பாதிச்சு அந்த கடையை மாடர்னா மாத்தி இவங்க பணக்காரனா ஆகிடுறாங்க.